பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 22, 23, 24 இந்த 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வு மோசடியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெல்லியில் நம்மளுக்கு நடந்துட்டுருக்க பிரச்சனை தெரியும் சரிங்களா. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதாவது மாணவர்கள் சார்பாக போராட்டம் வந்து நடைபெற்றுருக்கு. ஸோ அதுக்கு கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது தேர்வுத்தாள்கள் லீக் ஆகாத மாதிரி கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம அடுத்து பார்க்கலாம். தமிழக பட்ஜெட் வந்து ஆகஸ்ட் 5 வந்து தாக்கல் பண்ணுறாங்கப்பா. ஸோ அதில் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா நியூஸ் கிடைக்கும் சரிங்களா. சரி, வேறு என்னன்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சேலம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சரிங்களாப்பா. சேலம் மாவட்டத்தில் இருக்க கொண்டப்ப நாயக்கன்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு ISO சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, மாணவர்களுக்கான பேசிக் அடிப்படை வசதி, குடிநீர், கழிப்பிடம், CCTV கேமரா, இது எல்லாமே அந்த அரசு பள்ளியில், ஊராட்சி ஒன்றிய அரசு பள்ளி கொண்டப்ப நாயக்கன்பட்டி பள்ளியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டைமாக ஒரு அரசு பள்ளிக்கு வந்துட்டு ISO சான்றிதழ் வழங்கப்பட்டது இதுதான் சரிங்களா. சரி, ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பேப்பரில் எதுவும் இல்லை. இந்த பார்ப்போம்பா. பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பன்ஹாம் சரிங்களா, அவர் பேர் சரிங்களாப்பா. பிரிட்டனோட புதிய பிரதமர் யார் அப்படின்னா ஆண்டி பன்ஹாம். அவருக்கு வந்து பிரதமர் மோடி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிட்டனோட அந்த ஏற்றுமதி இறக்குமதி திட்டத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா விஷன் 2035ன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. தொலைநோக்கு திட்டம் 2035 எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னா பிரிட்டன் நாட்டோட ஒப்பந்தம் போட்டு, அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கல்ல, அதாவது 99% பொருள்களுக்கு இறக்குமதி வரி விலக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் என்ன அப்படின்னா விஷன் 2035 பிரிட்டன் நாட்டோட ஒப்பந்தம் போட்டது. நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் இது கவர் பண்ணியிருந்தோம்ப்பா. என்ன அப்படின்னா 4லேருந்து 8ஆம் வகுப்பு வரையிலான புத்தகம் 2027-28 நிதியாண்டில் மாறுது சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு பொறுத்தவரை 6th, 7th, 8th நம்ம புதுசாக படித்து தான் ஆகணும் அடுத்த வருஷம். இந்த வருஷம், அதாவது அடுத்த வருஷம் இன்னும் 9th, 10th, 11th, 12th ஹை ஸ்டாண்டர்ட் புக்கு மாறாது. அதுக்கு அடுத்த வருஷம் மாறுது 2028, 29. ஸோ இப்போயே வந்து படித்து பாஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்து புக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் புதுசாக உள்ளே கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னொன்று பாருங்கள், நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் 288.58 ஜிகாவாட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா சரிங்களா. இப்போ நாட்டோட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் எவ்வளவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 288.58 ஜிகாவாட்டாக இருக்குது. இதில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மின்சக்தி 162.15 ஜிகாவாட். அதுக்கடுத்து 57.44 ஜிகாவாட் காற்றாலை மின்சக்தி. அடுத்து உயிரி மின்சக்தி வந்து 11.75 ஜிகாவாட் சரிங்களா. அப்போது அதிகபட்சமாக சூரிய மின்சக்தி தான் 162.15 ஜிகாவாட்டாக நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியாக இருக்குது சரியா. ரைட், ஓகேப்பா. அடுத்தது பிரிட்டன் பிரதமராக புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் 2 இந்தியா வம்சாவளியை சேர்ந்த நபர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அதாவது ஆண்டி பன்ஹாம் அவர் தலைமையிலான அமைச்சரவையில் இது பாருங்கள், கனிஷ்க் நாராயணன் சரிங்களாப்பா செயற்கை நுண்ணறிவு AI துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து பாருங்கள் லிசா நந்தி சரிங்களாப்பா, இவங்க பேர். மற்றொரு இந்திய வம்சாவளியான லிசா நந்தி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலாச்சாரம், ஊடகம், விளையாட்டுத்துறையோட பொறுப்பாளராக இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, அதாவது பிரிட்டன் அமைச்சரவையில் பொறுப்பு வகிக்கிறாங்கப்பா சரியா. ரைட்டு, அடுத்து 23ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் பெயர்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இது என்ன விதமான மனநிலைன்னு தெரியல. அதாவது பேர் மாற்றுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதாவது பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சோறு வைங்கன்ற மாதிரி அடுத்த ஏற்கனவே கொண்டு வந்தவங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தான் பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க 2022. ஏன் அது முதலமைச்சரே இருந்துட்டு போயிட்டு போகுது, இவரும் முதலமைச்சர் தானே. சரி, ரைட்டு, என்னமோ பேர் மாற்றணுன்றதுக்காக அவங்க வச்ச பேர் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ரைட், ஓகே. அரசியலுக்குள்ளே போக வேணாம், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். 2022 அதாவது திமுக ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்தப்போ இந்த
காலை உணவு திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு. இப்போ இந்த அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ காமராஜரோட பிறந்த நாள் ஜூலை 15லேருந்து மகளிர் உரிமைத்துறை இந்த தகவலை வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதுபடி இனி 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்க மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டம் அதிகரிக்கப்பட்டிருக்கு, அதாவது கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களாப்பா, ரைட், ஓகே. அடுத்தது இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரொம்ப முக்கியம். மூலக்கூறு இறக்குமதி மருந்துகள் மீது 100% வரி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூலக்கூறு மருந்துகள்னால் என்னப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மருந்தில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இப்போது ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த கெமிக்கல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்தில் இருக்குன்னா அந்த கெமிக்கல் கலந்த மருந்துக்கு ஒரு பிராண்ட் வைப்பாங்க, சரிங்களா? இப்போ பூஞ்சோலை படிப்பகம் சார்பாக ஒரு மருந்து வெளியிடுறோம் அப்படின்னா அது பூஞ்சோலை படிப்பகம்னா பிராண்டு நேமில் வரும். ஆனால் உள்ளே இருக்க கெமிக்கல் வந்து வேறு கெமிக்கல். ஆனால் இந்த மூலக்கூறு மருந்துகள்லாம் என்னன்னா அந்த கெமிக்கல் பேர்லேயே வரும், எந்த பிராண்டிங்கும் இல்லாமல் அந்த கெமிக்கல் என்ன கெமிக்கலில் இருக்கோ அந்த கெமிக்கல் பேர்லேயே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடுனா அந்த மருந்து போட்டு வரும், அந்த மருந்தோட கம்பெனி பேர் போட்டு வராது, சரிங்களா? ஸோ அதுதான் மூலக்கூறு மருந்துகள். அதிகபட்சமாக இதை தயார் பண்ணுற நாடு இந்தியா, தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற நாடு. அதனால மூலக்கூறு மருந்துகள் என்பவை இதில் பாருங்கள், உலகின் மருந்தகம் அப்படின்னு இந்தியா வர்ணிக்கப்படுதுப்பா. இது கொடுத்துருக்காங்க, உலகின் மருந்தகம் என்று வர்ணிக்கப்படும் இந்தியா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 38% மூலக்கூறு மருந்துகள் நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், $9.7 பில்லியன் அளவுக்கு, சரிங்களா? அப்போ அவங்க 100% வரி விதிச்சாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியப்பா. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் போட்டி நடைபெறுது. ஸ்காட்லாந்து நாட்டோட கிளாஸ்கோ நகரில் 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் மொத்தம் 74 நாடுகளை சேர்ந்த 3000 வீரர்கள் பங்கேற்கிறாங்க. 10 விளையாட்டுகள், 6 பாரா விளையாட்டுகள்ப்பா. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா போன தடவை 20க்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் இருந்துச்சு, இந்த தடவை 10 விளையாட்டுகள் தான் கொண்டு வந்திருக்காங்க, ப்ளஸ் 6 பாரா கேம்ஸ், சரிங்களா? மாற்றுத்திறன் உடையவங்களுக்கான பாரா விளையாட்டு போட்டிகளும் 6 போட்டிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் இதுக்கான பதக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரெய்லி லெட்டர்ஸில் இந்த பதக்கம் வந்து கொடுக்க போகிறாங்க, சரிங்களா? ஏன்னா கண்ணு தெரியாதவங்க அதை தொட்டு உணரணும் அப்படின்றதுக்காக 1930 தான் இந்த போட்டி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கு. எதுக்காக இது வந்து காமன்வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த காலத்தில் பிரிட்டிஷோட காலனி ஆதிக்கத்தில் இருந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்துகிற போட்டி இந்த காமன்வெல்த் போட்டி அப்படின்றது. ஸோ அது தொடர்ச்சியாக இப்போ நடந்துட்டு வருது, சரிங்களா? நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. 74 நாடுகள் இதில் பங்கேற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2010 நம்ம டெல்லியில் வந்து இந்த போட்டி நடந்துச்சு, சரியாப்பா? காமன்வெல்த் போட்டி, ரைட், ஓகே. இது கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அடுத்து 24ஆம் தேதி இது பாருங்கள், இந்த குஷா ஏவுகணை சோதனை வெற்றி. எங்கன்னா ஒடிசாவில் உள்ள அப்துல் கலாம் தீவில் இந்த ஏவுகணை சோதனை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா வான் பாதுகாப்பு, எதிரியோட வான்வெளி பாதுகாப்பில் இருந்து பாதுகாப்பு திறனை முறியடிக்கக்கூடிய ஏவுகணை அதான், சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஆளில்லா விமானங்கள், போர் விமானங்கள் என வான்வெளியில் பிற நாடுகள் நடத்தும் தாக்குதல்களை முறியடிக்கும் திறன் கொண்டதான் இந்த குஷா ஏவுகணை. லாங் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரம் போய் தாக்குதல் நடத்தக்கூடியது. இது ரொம்ப முக்கியப்பா, சரிங்களா? DRDO இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, ரைட். இந்த வினாத்தாள் கசிவை தடுக்கிறதுக்காக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் உறுதி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம அது கூடுதலாக அதுக்கப்புறம் பார்க்கலாம். வேறு இதில் எந்த நியூஸும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், 2025 சாலை விபத்துக்களால் மட்டும் 1.83 லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க. இது பாருங்கப்பா, 2025 5.13 லட்சம் சாலை விபத்துகள் நடந்திருக்கு. மொத்தம் நடந்த சாலை விபத்துகளோட எண்ணிக்கை 5.13 லட்சம். இதில் வந்து 1.83 லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். சராசரியாக ஒரு மணி நேரத்துக்கு 59 சாலை விபத்துகள் நம்ம இந்தியாவில் நடக்குது. அதில் 21 பேர் வந்து உயிரிழந்து இருக்காங்க, சரிங்களா? அதனால் இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சாலை விபத்துகள் சார்ந்து இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க.
வேறு அதான் காமன்வெல்த் போட்டி, அதே 23வது காமன்வெல்த் போட்டி ஸ்காட்லாந்தோட கிளாஸ்கோவில் நடைபெறுது. 74 நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. சரியாப்பா? இல்லை வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அவ்வளோதான்ப்பா. ஸோ 3 நாள் நியூஸ் பேப்பர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.